இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது கூட பெரிய வேலை இல்லை, ஆனா டெய்லியும் அதுக்கு சைட் டிஷ் பர்ஃபெக்டா யோசிச்சு செய்யறதுக்குள்ள தலைவலியே வந்துருது. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருந்தது. சரி இன்னைக்கு நீ தான் மாட்டியிருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸை போட்டு சாம்பார் வச்சு விட்டுறலான்னு எடுத்தேன். இதுக்கு மேல உங்ககிட்ட இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட பீலர் எங்க போச்சுன்னே தெரியல. கேரட்டை வந்து சீவுறதுக்கு பீலர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் அப்போ வாங்கி வச்சது 5 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. 2-3 தடவை காணாம போயிட்டு அதுக்கப்புறம் குப்பை குலையெல்லாம் இருந்து தேடி எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப ராசியா இருந்துச்சு. இந்த டைம் இதுக்கு மேல உன் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லா வந்து நான் தேடிட்டேன், ஆனா என் கையில கிடைக்கவே இல்லை. சரி இதுக்கப்புறம் அதுக்கே இருக்க இஷ்டம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு ஒன்று புதுசு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா இட்லி தோசை எல்லாத்துக்கும் விதவிதமா நீங்க வந்து சைட் டிஷ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சைட் டிஷ் எல்லாமே அப்படியே கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு போங்க. இந்த சட்னியும் சாம்பாரை தவிர வேற ஏதாவது ஸ்பெஷலா இருந்தாலும் சொல்லுங்க. ரெசிபியோட முடிஞ்சா போட்டுருங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.